அப்போ ராஜா என்ன சொல்கிறாரு, சரிப்பா நீ 10,000 கொடுக்க வேண்டாம், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ நினைஞ்சிரு, அதை இன்னும் அப்படியே விட்டுரு, அதை விட்டுரு. ராஜா உனக்கு 10,000 ரூபா கடன் கொடுத்தது நீ திரும்ப தர வேண்டாம்னு ராஜா சொல்லிட்டேன். இவன் இங்கேருந்து புறப்பட்டு போகிறான், ராஜாவிட்ட இருந்து விடுதலை வாங்கி இவன் என்ன செய்கிறான், புறப்பட்டு போகிறான். இவன்கிட்ட ஒருத்தன் 100 ரூபா கடன் வாங்கியிருக்கான். ஒருத்தன் நினைஞ்சிருக்கான் 100 ரூபா கடன் வாங்கியிருக்கான். இந்த 100 ரூபா கடன் வாங்கினவனை இவன் என்ன செய்தான், இந்த 100 ரூபா கடன் வாங்கின இந்த செல்வராஜ் தான் என்கிட்ட இருந்து 100 ரூபா வாங்கியிருக்கான்னு இந்த 100 ரூபா வாங்கியிருக்கான அந்த 100 ரூபாய் கொடு, மரியாதையா நீ கொடுத்துடணும், நீ கொடுக்கலன்னா உன்னை பொண்ணு போடுவேன்னு சொல்லிட்டு செய்யறான். இது யார்கிட்ட போகுது, இந்த ராஜாட்ட. 10,000 ரூபா மன்னித்து 10,000 ரூபா கடனை உனக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்த அந்த இயேசுநாதரை மாதிரி இருந்த ராஜா, தேவனாக இருந்த அந்த ராஜா, 10,000 ரூபாய் உனக்கு மன்னித்தேனே, ஒரு 100 ரூபா உனக்கு கொடுக்க முடியாதுன்னு உன்னால என்ன செய்ய முடியல, மன்னிக்க முடியலையே, மன்னிக்க முடியலையே, உன்னால மன்னிக்க முடியலையே. ஆகவே உன்னை என்ன செய்கிறேன், காவலில் போட்டு வைக்கிறேன், உன்னுடைய ஆக்கினை தீர்ப்பு நீ அடைந்து நீ என்ன செய்வாய், நீ தண்டிக்கப்படுவாய் என்று சொல்லி அவனை நரக தண்டனையை தேவன் கொடுத்தார். அருமையானவர்களே, உங்களுடைய சிறு குற்றங்கள் கூட தேவ சமூகத்தில் வந்தாலும் பெரிய குற்றங்கள் வந்தாலும் தேவன் மன்னிக்க ஆயத்தத்தோடு இருக்கிறார். நீ பிறரை மன்னிக்கிறாயா என்று தேவன் உனக்கு ஒரு காலகட்டத்தை வைத்திருக்கிறார். உன்னுடைய பெரிய கடனை, உன்னுடைய பெரிய பார சுமையை, உன்னுடைய பெரிய பாவத்தை தேவன் சிலுவையிலே சுமந்து அவருடைய ரத்தம் சிந்துதல் மூலமாக உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, உன் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, உன் சாபம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எல்லா பிரச்சனையும் தேவன் மன்னித்திருக்கிறார். சிலுவையிலே அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டு சிலுவையிலே மரணமானது அதற்காகத்தான். அந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அந்த இயேசு கிறிஸ்து உடைய பெயர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது எதுக்கு, அவர் மன்னித்தவர். அவர் பெயர் என்னது, மன்னித்தவர். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் விடுவிக்கிறவர், எல்லா பண பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறவர். உனக்கு 10,000 ரூபாய் நீ திரும்ப தர வேண்டாம்னு சொன்னவர், அடுத்து உன்னால சம்பாதிக்க முடியாதா 100 ரூபா, அடுத்து 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியாதா, அடுத்து தேவன் உனக்கு பலன் தர மாட்டாரா? 100 ரூபா கொடுத்தவன 100 ரூபா வாங்கினவன உன்னால மன்னிக்க முடியலையே. இன்னைக்கு உலகம் அதுதான். 100 ரூபா சின்ன கொஞ்சம் ரூபாய்க்கு மன்னிக்காம விடுவாங்க. நீ பிறர் குற்றத்தை மன்னித்தால் மட்டுமே பரலோகம் உன்னை ஏற்றுக்கொள்ளும். பிறருடைய பாவங்களை மன்னித்தால் மட்டுமே பரலோகம் உன்னை ஏற்றுக்கொள்ளும். இயேசு செத்து போனார் என்றால் உனக்காகவும் எனக்காகவும் இயேசு செத்து போனார். உனக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து நரகத்துக்கு இறங்கினார். உன்னை விடுவிப்பதற்காகவும் என்னை விடுவிப்பதற்காகவும் இயேசு பரமேறி இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். நீ எவ்வளவு ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறார்? கடன் வாங்காத மனுஷன் இருக்க மாட்டான். எங்கேயாவது ஒரு இடத்துல அவன் என்ன செய்வான், கடனை வாங்கியிருப்பான். பெற்ற தாயா தகப்பனாவது காசு கொடுத்துருப்பாங்க. ஆனால் உன்னுடைய வாழ்க்கை என்ன, உன்னுடைய வாழ்க்கை என்ன? நீ மன்னிக்கிறாயா? உன்னுடைய மன்னிப்புக்கு ஆயத்தமா இருக்கிறாயா? எல்லாம் மன்னிக்கலையே என்று சொல்ல, அந்த மன்னிக்கலையேங்கிற பிரச்சனையை எங்க கொண்டு கொட்டு, தேவனிடத்துல கொண்டு கொட்டு. தேவனிடத்துல, ஆண்டவரே நான் மன்னிக்கல, நீங்க என்னை மன்னிச்சிருங்க, நான் விட்டுருதேன், என்னை மன்னிப்பு தாங்க அப்படின்னு சொன்னா உன் பாவம் என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும். நீ இனிமேல் இந்த கடனே இல்லாத நீ ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து பாரு. உன் வீட்டுல எல்லா நன்மைகளும் வந்து இறங்கும். உன் வீட்டுல என்ன செய்யும், எல்லா நன்மைகளும் வந்து சேரும். நீ வேண்டுவதெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். நீ கூடி வந்திருக்கிற இடத்துல எதை வேண்டுகிறாயோ அது உனக்கு நடக்கும். ஆகவேதான் இயேசு சொல்லுகிறது என்ன, 3 பேர்கள் எங்கேயோ கூடி இருக்கிறீர்களோ, 3 பேர் எங்க குற்றம் சாட்டுவதற்கு கூடி இருக்கிறாங்க. 3 பேர் வந்தா என்ன நடக்குது, உன் பேர்ல குற்றம் இருக்குது. உன் குற்றம் இல்லாம போகணும்னா என்ன செய்யணும், என்ன செய்யணும், குற்றம் சுமந்தவரை பார்க்கணும். யாரை பார்க்கணும், குற்றம் சுமந்த. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை